ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை வேட்டைக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காடுக்குச் சென்று வேட்டையாடித்தான் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை பார்த்து கொண்டான். ஒரு நாள் முழுவதும் அவனுக்கு எந்த வேட்டையும் கிடைக்கவில்லை. சூரியன் மறைந்து காடு முழுவதும் இருள் சூழ்ந்தது. பயந்த அவன் அருகில் இருந்த ஒரு பெரிய வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்தான். அவன் அறியாமல் அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. தாகத்தால் அவன் குடுவையில் இருந்த தண்ணீரை குடிக்க முயன்றபோது சில துளிகள் கீழே சொட்டின. அந்த தண்ணீர் சிவலிங்கத்தின் மேல் விழுந்து அபிஷேகமாக ஆனது. தூக்கம் வராமல் இருக்க அவன் வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டான். அது சிவபெருமானுக்கு அர்ச்சனையாக மாறியது. அந்த நாள் மகா சிவராத்திரி. முழு இரவும் அவன் விழித்திருந்தான். அதிகாலை நேரத்தில் திடீரென பிரகாசமான தெய்வீக ஒளி தோன்றியது. சிவபெருமான் அருளுடன் காட்சி தந்து, நீ அறியாமலே செய்தாலும் உன் மனம் தூய்மையானது என்று ஆசீர்வதித்தார். அந்த நாள் முதல் வேட்டைக்காரன் தனது பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு நல்ல வழியில் வாழத் தொடங்கினான். மனதில் உண்மையான பக்தி இருந்தால் இறைவன் அருள் நிச்சயம் கிடைக்கும். ஒரு சிறிய